அரஃபா டேக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான் இது. நெக்ஸ்ட் டே அரஃபா நோன்பு வைக்கணும், அதுக்காக சஹருக்கு குக் பண்ணணும். அப்புறம் ஈதுக்கு தேவையான க்ரோசரிஸ்மே வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக லூலுக்கு தான் வந்திருக்கிறோம். சிக்கன், மட்டன், வெஜிடபிள்ஸ்னு எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருந்தேன். ஈத் அன்னைக்கு நம்மளுக்கு தேவைப்படுற க்ரோசரிஸ் எல்லாமே ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்களே இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். லேடிஸ்க்கு எப்பவுமே ஒன்னொன்னும் பார்த்து ஷாப்பிங் பண்றதோட வேலை முடியாதுங்க. வீட்டுக்கு வந்து இந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த பிளேஸ்ல வேற எடுத்து வைக்கணும். வாங்கிட்டு வந்த நான்வெஜ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி இப்போ சஹருக்கு தேவையானது, நெக்ஸ்ட் டே ஈதுக்கு தேவையானதுன்னு தனித்தனியா பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். ஈதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக 2 கேக் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இது அவங்க வீட்டில் போய் கொடுத்துட்டு வரணும். 2 ஃப்ரெண்ட்ஸுமே ஒரே ஏரியால தான் இருக்காங்க. ஸோ போயிட்டு கேக்கை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சஹருக்குள்ள வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் நெக்ஸ்ட் டே ஈதுக்கு கண்டிப்பா நான்வெஜ் இருக்குன்னு தெரிஞ்சாலும் சஹருக்கும் நான்வெஜ் இல்லாம நம்மளுக்கு சாப்பிட முடியாது. ஸோ மட்டன் கறி குக் பண்ணிட்டு பிளெயின் ரைஸ்க்காக ரைஸ்னையும் வாஷ் பண்ணி எலக்ட்ரிக் குக்கர் உள்ள வச்சுட்டேன். நெக்ஸ்ட் ரசமும் நல்லா ஹாட்டா ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான், சஹர் சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இங்க சம்மர் டைம்ங்கிறதால இப்போ சுபு பங்கு ரொம்பவே ஏர்லியா சொல்லிடுறாங்க. லைக் 3:45 அந்த மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ சீக்கிரமா சாப்பிட்டு சஹர் நல்லபடியா முடிச்சாச்சு. இங்க என்னதான் நம்மளுக்கு மனசு கஷ்டமா இருந்தாலும் நம்மளோட கடமையை நம்ம தான் செஞ்சே ஆகணும்.